நேத்து அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்ப, அதுல அந்த சின்மயி மேடமோட விஷுவல்ஸ் வந்தது. அத பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல. உடனே ஒரு கன்டினியூஸா ஒரு 30 பேர் வந்து சின்மயி மேடம கன்டினியூஸா அட்டாக் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தாரு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பாரு. அவர் வந்து பெண்களுக்கு எதிரான படம் எடுப்பாரு. அப்படிலாம் சொல்லி, நீங்க அவர் படத்துல போய் எப்படி பாட்டு பாடலாம்? நீங்க பெரிய புரட்சியாளர். இப்போ வந்து இவங்க புரட்சிலாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மயி மேடம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் நினச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க. எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டயோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம. அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன கண்டென்ட்னு கூட தெரியாது யாருக்கும். அவங்களுக்குமே தெரியாது. ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்டுட்டு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்.